Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கமல் சார் ஒரு வான் பண்ணார், சினிமாவில் மாத்திரம் உனக்கு வேஷத்துக்கு ஏற்ற மரியாதை தான் கிடைக்கும் கிருஷ்ணன்னாரு. நான் வந்து சிந்துபரி ரிலீஸ் ஆனப்போ எனக்கு ஒரு 18 படம் வந்தது, ஃபோன் வரும். ஐ வாஸ் பிஸி வித் மை ஆஃபீஸ், எனக்கு பெருசாக ஆர்வம் கிடையாது. ஸோ அது என்ன பண்ணுன்னு தெரியல, எங்கள் அப்பா ஏதாவது பண்ணுறாதேனோ ஃபோன் பண்ணி கேட்குறாங்கன்னு சொல்லி நான் அந்த லிஸ்ட்டு கொடுத்தாரு ஃபோன் நம்பர்ஸ் எல்லாம் வச்சு. நான் அதை அனந்து சார்கிட்ட போய் கேட்டேன், நான் கமல் வீட்டுக்கு தான் போகிறேன் வா கிருஷ்ணா அப்படின்னாரு. கமல் வீட்டுக்கு போனோம். அப்போ அவருக்கு ஏதோ போயிருந்தார். இப்போ ஏதோ கேட்குறான் கிறிஸ்டின் சொன்னேன், இது காய்ச்சேன் என்ன இது பார்த்து இதெல்லாம் பார்த்தாரு கமல். அவனை சொன்னால் கேட்பீங்களா அப்படின்னு. சொல்லுங்கள் கீச் போட்டுங்க தான்னாரு. அப்போ எங்கள் அம்பிஷன் என்ன சார், கமலுக்கு எனக்கும் இருக்கிற அம்பிஷன், அந்த இன்டர்வியூ போது பேசினேன், அந்த லைஃப்பில் செட்டில் ஆனோம்னா ஒரு ஃபியட் காரு பேங்க்கில் 1 லட்ச ரூபா இருந்தால் செட்டில் ஆகிடலாம். தட்ஸ் ஆல் தட் இஸ் ரிக்வயர்ட் ஃபார் லைஃப். அப்போ அவ்வளோ தான் தேவை 70s. நான் வந்து 18 படம், ஒரு படத்துக்கு 2000 30,000 ஃபியட் கார் கிடைக்குமேங்கிற லாஜா நமக்கு. அவர் இல்லை ஏன் ஒன்று சொல்லிட்டு கிருஷ்ணன், இது இந்த 18 பேரும் எவனும் சினிமா எடுக்க மாட்டான். ஏதாவது ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் கூட டேரக்டர் உட்காந்து பேசினிருப்பான். அப்போ ஏதாவது ஒரு டிரைவர் ரோல் வந்திருக்கும், ஒருத்தன் சொல்லிருப்பான், சார் அந்த பாலச்சந்தர் படத்தில் ஒரு பையன் டிரைவராக வந்தான் சார், அவனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லலாம். அவ்வளோதான் மேட்ரு. இது ரோல் வருமானு தெரியாது, ஒன்றா தான் போடுவாங்களான்னு தெரியாது, நடுவில் எவ்வளோ இடைஞ்சல் வந்து காசு தருவாங்களான்னு தெரியாது. இது 18 படத்தில் 2 படம் கூட வராது. நீ நம்பி வேலையை விட்டு நீ வந்து இப்போ ஒரு உத்தியோகத்தில் இருக்க, உன்னை நம்பி ஒரு 1000 பேர் இருக்காங்க, செலவுட் அடிக்கிறாங்க, காரில் போகிற காரில் வர ஏகப்பட்ட மரியாதை இருக்குது. டிரைவருக்கு ஏற்ற மரியாதை தான் கிடைக்கும். நீ வந்து ஃபஸ்ட் கிளாஸில் போகிறவங்க அப்பா ரயில்வேஸில் இருக்காது, ஃப்ளைட்டில் போகிற. இஃப் யூ வாண்ட் டு சக்சீட் இன் ஃபிலிம்ஸ், எல்லாத்தையும் உடச்சிட்டு பேர்ன் யுவர் பிரிட்ஜஸ் டெஸ்பரேட்டாக இருந்தால் தான் முன்னுக்கு வர முடியும். வேறு வழி இல்லாமல் எல்லா பிரிட்ஜஸையும் பேர்ன் பண்ணிட்டு இருந்தால் தான் யூ வில் மேக் இட் பிக். இல்லைன்னா நீ பேசாமல் உனக்கு யூஆர் வெரி டேலண்டட், குட் ஆக்டர், யூ கான் டான்ஸ், யூ கான் ஃபைட், யூ மைட், நீ ட்ரெயின்ட் ஆக்டர் கிடையாது, நீ ஒரு ட்ராமா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, ஒரு நடிகன், அவ்வளோதான். ஸோ அது அவ்வளோதான், யூ ஹாவ் டு ஆக்ட். ரிகன்சர் ஆகிடுங்க. நான் படம் பண்ணுவேன், அப்போ படம் பண்ணல அவர், நான் படம் ப்ரொடியூஸ் பண்ணுவேன், என் படத்துலலாம் வேஷம் தரேன். பாலச்சந்தர் படம் பண்ணுவார், வேஷம் தரேன். அவ்வளோதான் அவன் கரியர். கீப் யர் கரியர் அப்படின்னு அப்போ சொல்லிவிட்டு சொன்னார். வெயிட் பண்ணுங்கள், டெலிவிஷன் ஒன்று வரும். இது வந்து எப்போ 84 சொன்னார் சார். அப்போவே டெலிவிஷன் கேம் 91. சேட்டலைட் டெலிவிஷன் ஒன்று வரும். இட் வில் பி தி ஃபியூச்சர் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட். தட் வில் பி யுவர் டைம் ஃபார் டு குவிட் அப்படின்னா சார். நான் இன்னும் கீச் போட்டு விட்டுட்டேன். நான் அந்த 18 படத்தில் போய் பார்த்தேன் சார். 100க்கு 100 கமல் சார் சொன்னது ரேட்டு. அந்த மாதிரி ஒரு டிரைவர் ஒரு சீன் வந்துட்டு போவான், இல்லை ஏதோ ஒரு கார் ஓட்டுன்னு இறங்கிட்டு போவான். அதே மாதிரி அந்த ஒரு லிஸ்ட்டில் நான் ஒத்துண்ட ஒரு படம் அக்னி நட்சத்திரம். அதே டிரைவர், அதே விஜயகுமார் டிரைவர், நம்ம மணி சார் படம் அதே தான் கொடுத்தாரு சார். 100% ரைட். யூ வாஸ். ஐ நெவர் ஃபர்கெட் கமல் ஃபார் தட் அட்வைஸ். 91 நான் வேலையை விட்ட போது, 95 தான் நான் வேலையை விட்டேன். அப்போ நான் வந்து அவர் அதை இது பண்ணேன், அந்த ஒரு படம் பண்ணேன் கமல் சார் கம்பெனியில். எல்லா படமும் கூப்பிடுவார், சொன்னபடியே பண்ணிட்டேன். ஆமாம், எல்லா படம் கூப்பிட்டு எனக்கு வேஷம் கொடுத்தாரு. அதில் வந்து ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் நடந்த 3 ஃபங்க்ஷன் வந்து மகளிர் மட்டும். அந்த படத்தை அவார்ட் ஃபங்க்ஷன் போது சின்னத்திரையில் ஒரு பெயர் பெரிதாக பேசப்படும் அப்படின்னு சொன்னார் ஒரு வார்த்தை. அப்போ சின்னத்திரையில் நடிக்க ஆரம்பிக்கல. ட்ரூவில் வந்த மாதிரி கையில மனசு ஹேப்பன், யுவலா அண்ட் மனைவி ஹேப்பன், மர்மதேசம் ஹேப்பன் சார். அப்புறம் ஐ நெவர் லுக் பேக். அப்போ கூட நான் அண்ணி நடிக்கும் போது நானும் மாலாவிகாம் பேசுனது, இட் இஸ் நாட் அ கரியர் ஆப்ஷன். டெலிவிஷன் இஸ் அன் ஆப்ஷன், இட்ஸ் நாட் அ கரியர் ஆப்ஷன். ஸோ இப்போ நான் வர எல்லா டெலிவிஷன் ஆர்டிஸ்ட்டும் சொல்கிறது, இப்போ 4 டெலிவிஷனில் வந்து சார் இட் இஸ் டைம் பேஸ்ட் பாப்புலாரிட்டி. 7 மணி ஸ்லாட்டில் பார்க்க ஆரம்பித்தோன்னா 7 மணிக்கு பார்ப்பாங்க. கிருஷ்ணா இருக்கானோ இல்லை வந்து கமலா, ரஜினிகாந்த் டெலிவிஷனில் வந்தால் கூட ஒரு டிஆர்பி கிடைக்காது சார். சீரியல் பண்ணால் கூட ரஜினி டிஆர்பி டாப் சீரியல். அதே சமயத்தில் வேறு ஏதாவது சேனலில் வந்து ஒரு ரஜினி படம் வச்சுன்னா அங்கே தான் போவாங்க. அந்த 1984 2014 when he passed away, என்னை கூப்பிடுவார் ஃபோன் பண்ணி. எனக்கு என்ன கண்டா அவர் பர்சனலாக பிடிக்கும். ஏன்னா நான் பர்சியூ பண்ணல சார். இன்னும் நத்திங், எதையுமே நான் சுற்றி பின்னால் போகல. சரி வந்தால் சரி நடிப்பேன், அது என்னோடய சௌரியப்பட்ட நடிப்பேன். அவர் என் சௌரியங்களுக்காக தான் சினிமா எடுத்தார். கிருஷ்ணனுக்கு லீவ் இருக்கா பாரு, அந்த ரோல் பண்ணுவானா கேளும்பார். நான் வந்து வானம் என் அவுட்டோர் கூட்டின்னு போவார். உன்னால் முடியும் தம்பிக்கு 15 days காஷ்மீர் கூட்டின்னு போனாங்க. என்னோட லீவ் எடுக்க முடியாடா, ஏர்ன் லீவ் வச்சுருப்பேன், எடுத்துன்னு 10 days காஷ்மீர் போகலாம் பாரு. எந்த கட்டத்தில்
பாலச்சந்தரோட நீங்கள் நெருக்கமானீங்க சார் தினம் என்னை கூப்பிட்டு பேசுவார் சார் அவர். தினம் என்னை கூப்பிட்டு பேசுவார். நான் கொஞ்சம் அவர்கிட்ட நான் தைரியமாக பேசுவேன். நான் வந்து நீங்கள் பண்ண தப்பு, நான் சிந்து பைரவி வந்து ராங் ஃபிலிம்னு சொன்னேன் அவர்கிட்ட. அப்படியா? ஆமாம், நான் சொன்னேன் சார் இட் இஸ் நாட் அவர். என்னடா சொல்கிறேன்னு திட்டுவார். முதல்ல அவர் கோவப்படுவார் சார். ஃபர்ஸ்ட் இனிஷியல் ரியாக்ஷன் வில் பி ஆங்கர், பட் யூ சச் அ லெவல் ஹெடட் மேன், ஏன்டா அப்படி சொன்னேன்னு கேட்பார். அப்புறம் நான் சார் 3 நெகட்டிவ் கேரக்டர்ஸ் படம் பண்ணிங்க சார். யூர் a கிரேட் டைரக்டர்னு ப்ரூவ் பண்ணிட்டீங்க. சுஹாசினி இஸ் a நெகட்டிவ் கேரக்டர், சிவகுமார் இஸ் a நெகட்டிவ் கேரக்டர், ஸோ இஸ் இஸ் ஒய்ஃப். இதாக ஒரு ஒய்ஃப் வந்து புருஷனை கூட்டி இன்னொருத்தனை போட்டு கல்யாணம் பண்ணிக்கோன்னு கல்யாணம் அரேஞ்ச் பண்ணுவாளா சார்? ஸோ எல்லாமே ராங். யூஆர் கிவிங் ராங் கைடன்ஸஸ். ஈவன் தோ கடைசியில் நீங்கள் சால்ஜாப்பா சுஹாசினி வந்து பேசலாம் மாதிரி வச்சாலும் அது வரைக்கும் நீங்கள் சொன்ன கதை இருந்தாலும் அந்த படத்தை வந்து நீங்கள் கைத்திட்டு வச்சிங்க சார். ஏன் சிவகுமார் சுஹாசினியை கல்யாணம் பண்ணிக்கலன்னு சொல்ல வச்சிங்க? தட் ஷோஸ் யுவர் நரேட்டிவ் இன்டெலிஜென்ஸ். அதே மாதிரி தான் அபூர்வங்களில் நார்மலாக இருக்கிறது மேஜர் சுந்தரராஜன் ஜெயசுதா கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு நார்மலாக நடக்கும். அதை யாரும் கேட்கல. ஏன் கமல்ஹாசன் ஸ்ரீவித்யா கல்யாணம் பண்ணிக்கலாம் தான் கேட்டாங்க. உங்களோட நரேட்டிவ் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு ஒரு இது சொல்லுவேன். இது என்னடா இந்த பர்ஸ்பெக்டிவ்லாம் சொல்கிறேன் நீ சார்? ப்ரிடாமினென்ட்லி சார் தே கம் டு உங்கள்கிட்ட சில எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருப்பாங்க. மிடில் கிளாஸ் மெலியில் படம் பண்ணால் பாலச்சந்தர் சார் படம் பண்ண அது அவன் மனசுக்குள்ளே ப்ரீ கன்சீவ்டாக ஒரு ஒப்பீனியன் இருக்குது. ஒப்பீனியன் மாற்றிக்க மாட்டாங்க. நீங்கள் மாடர்னாக ஒரு படம் பண்ணால் ஓடாது. கரெக்டா? நினைத்தால எனக்கு முகல்லடா எனக்கு ஓடாது சார். ஏன்னா உங்களோட மெல்லியூ வந்து ஸ்ரீதரோட மெல்லியூ வந்து யூத், ரொமான்டிக் யூத், ஹார்ட் ஹிட்டிங் மெலோ ட்ராமா பண்ணுவார். நீங்கள் மிடில் கிளாஸ் மெலோ ட்ராமா பண்ணுவீங்க. அதுதான் உங்கள் ஃபோர்ட். அதில் தான் அதை மீறி போனீங்கன்னா ஒர்க் ஆகாது. என்கிட்ட பேசுவார், சினிமா பற்றி பேசுவார், என்ன அவ்வளோ போக சொல்லுவார், கதை எழுதி கொடுக்க சொல்லுவார். நான் புஸ்தகம் நிறைய படிப்பேன், ஒரு ரேஷஸ் ரீடர் தான். கதையெல்லாம் கேட்பார். ஹி லைக் கன்வர்சிங் வித் மீ. எனக்கு என்ன பிடிக்கும் அவருக்கு பர்சனலாக. பசிக்குதுரா எனக்கு உட்லண்ட்ஸ் போகலாமான்னு சொல்லிட்டு உட்லண்ட்ஸ் கூட்டின்னு போவார். இல்லை அந்த மகாமுத்ரா, அவருக்கு முருங்கா சூப் ரொம்ப பிடிக்கும், முருங்கா சூப் சாப்பிட்டு போவோம். சினிமா கூட்டின்னு போவார், ட்ராமா கூட்டிகிட்டு போவார். ஏதாவது கச்சேரி இருந்தால் போகலாம். அவட சுதாரா குணாதன், ராஜேஷ் வைத்தியெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. அருணா சேரா ரொம்ப பிடிக்கும். அதுக்கெல்லாம் கச்சேரிக்கெல்லாம் ஃபஸ்ட் ரோலில் உட்காந்து தூக்கமாக வரும். அவர் ஃபுல்லாக கேட்பார். இன்னொன்று அவர் என்னென்னா ஃபுல்லாக கேட்பார் சார். ஒரு ப்ரோக்ராம் போயிட்டார்னா என்கிட்ட சொல்லுவார், உனக்கு பாதியில் போனோன்னா பின்னால் உட்காரு. அந்த இம்பார்ட்டன்ஸ் கிரியேட் பண்ண உட்காந்து பாதியில் போகாது. இட்ஸ் இன்சல்ட்டிங் த பர்சன், கரெக்ட், இன்சல்ட்டிங் தி ஆர்டிஸ்ட். அவர் ஒருவேளை சரியா பாடலையோன்னு நினைக்கக்கூடிய வந்துடும். அந்த மாதிரி சினிமா போகும்போதுன்னு சொல்லுவார், ஒரு சினிமா போகும்போது பாதியில் இருந்து போகாது, உள்ளே ஃபுல்லாக இருந்து படத்தை மொத்தம் வந்து ஒரு கன்சீவ் பண்ணி ஒரு ஐடியா கன்சீவ் பண்ணி 20,000 அடி எடுத்திருக்கான். நல்ல உனக்கு பிடிக்காத இருக்கலாம், அவன் ஒரு கன்விக்ஷனை தான் எடுத்திருக்கான். அதை பார்க்காத போகாத, ஃபுல்லாக படம் பாரு. ஒரு புஸ்தகத்தை பாதியில் தூக்கி போடாத, ஃபுல்லாக படி. somebody has taken the trouble to write 300 pages for some reason. அது என்ன ரீசன்னு பாரு. உன்னோட பொறுமைக்காக இது பண்ணாதன்னு சொல்லுவார். இந்த மாதிரி நிறைய நீ ஸ்டார்ட் மீ so many ways to respect people's you know talent. ஃபோன் பண்ணுவார் சார். உடனே யார் சரியாக பண்ணாலும் உடனே ஒரு ஃபோனை போட்டுருவார். யார் நம்பர் பிடி அப்படின்னு சொல்லி, யாராக இருந்தாலும் எந்த லெவலாக இருந்தாலும் ஃபோன் பண்ணி நான் தான் பாலச்சந்தர் பேசுகிறேன், ரொம்ப பிரமாதம் பண்ணி அவன் புல்லடிச்சு போடுவாங்க. நான் யாராவது ஃப்ரெண்டை இன்ட்ரடியூஸ் பண்ணால் அவன் என்ன சார் மனுஷன் இருந்தாலும் அந்த ஃப்ரெண்டை பேசிகிட்டே இருப்பார். என்ன பண்ணுறீங்க, அது பண்ணுறீங்க, அதை பண்ணுறீங்க, அதை பண்ணுறீங்க, அதை பண்ணுறீங்க. அவட்ட வந்து மேக் ஹிம் ஃபீல் லைக் காட். அந்த பர்சனல் ராப்போ எங்களுக்குள்ள புஸ்தகம் நிறைய படிக்கிறதானே நிறைய புஸ்தகம் வாங்கி தர சொல்லுவார். அப்போ என்னோடய ஆட்டிடியூட்லாம் பிடிக்கும். நான் வந்து படம்லாம் வேண்டான்னு சொல்லுவேன். ஏடா வேணான்னு சொன்னேன். இல்லை சார் இங்கே அங்கே போய் நான் இங்கே அவுட்டோரில் இருக்க போகிறேன். நான் அவர் கவிதாலயம் பண்ண மாத்திரம் ரெஃப்யூஸ் பண்ணாதேன்னு சொல்லியிருந்தார். யாரை கேட்டால் ஒத்துக்காத இருக்காத அது சொல்லுறதையும் சொல்லு. என்ன ப்ளீஸ் பண்ணுறதுக்காக அவனை வேஷம் கொடுக்குறாங்க, ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு அது சொல்லுவார். அதை எவ்வளோ படத்தில் நடிச்சிருக்கேனே அப்படின்னு கேட்டார். அவன் கேட்குறாருப்பா அவன் பெரியவர் அப்படி சொல்லி நான் ஒரு யோசிச்சு 130 135 எவ்வளோ படத்தில் வந்திருக்கேன்னு கேட்கல, எவ்வளோ படத்தில் நடிச்சிருக்கேன்னு கேட்டேன். சார் அதுக்கு எனக்கு பதில் சொல்ல தெரில சார். ஐ டோன்ட், உனக்கு இல்லை யாருக்குமே தெரியாது. நிறைய பர்சனல் இன்ட்ராக்ஷன் நிறைய உண்டு சார். பர்சனலாக நிறைய டிஸ்கஸ் பண்ணுவார் என்கிட்ட. அவரை பயோகிராஃபி எதை சொல்லி அடம் பிடிச்சேன். அவருக்கு திடீர்னு டிப்ரெஸ் ஆவார் சார். ஒரு டிப்ரெஷன் வந்து ஒரு எனி கிரியேட்டர் வில் கோ த்ரூ அ பேட் ஃபேஸ். உடனே மோகன் எனக்கு ஃபோன் பண்ணார், அவர் அசிஸ்டன்ட் மோகன். டேரக்டர் அப்செட்டாக இருக்கார், வாங்க. அவர் ஏதாவது உற்சாகப்படுத்தணும். சரி சினிமா போகலாம் சார், இல்லை ட்ராமா போகலாம் சார், பிரார்த்தனா போகலாம் சார், ஹோட்டல் போகலாம் சார், ஷாப்பிங் போகலாம் சார், இல்லைனா ஏதாவது ட்ராமா போடலாம் சார். ட்ராமாலாம் போவோம் திட்டுவார். அது ஒரு டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு. சினிமாலாம் போவோம், ட்ராமா போடலாம் சார்ன்னு சொன்னேன்.
போடலாம் சார், பழைய பிள்ளைகடுங்க எதிர்நீச்சல் போடலாம். நாங்கள் ஷேர் பண்ணுவோம், யார் பண்ணுவோம், யாரை பண்ணாதான் யாரெல்லாம் பண்ணக்கூடாதுடா. அது ஒரு வாட்டி பண்ணாச்சு தான். அது வேறு ஒரு ட்ராமா, அது ஒரு தேனை ஊதி 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 ட்ராமா போடலான்னு சொல்லியிருந்தார். ஒரு ட்ராமா 9 தோப்பு திருன்னு ஒரு ட்ராமா ரிஹர்ஸ் பண்ணோம். ஒரு 10 நாள் ரிஹர்ஸ் பண்ணோம். சரியாக வருமாடா, அது சரியாக வருமாடா? வரும் சார், நீங்கள் பண்ணால் சார், ரிஹர்ஸ் பண்ணால் சார், நீங்கள் பண்ணுறீங்க சார், நீங்கள் வேணால் தப்பாக இருக்காது. ட்ராமா நீங்கள் போட்டிங்கன்னா இட் ஒன்று வருவாங்க. ஒரு டாஜ் வர ரொம்ப நாள் ஆச்சு, டச் விட்டு போச்சு. இது இப்போ இருக்கிற ட்ரெண்டு, அதை பற்றி கவலைப்படாது சார், உங்கள் ட்ராமா நீங்கள் போடுங்கன்னு சொன்னால் திடீர்னு ஒரு நாள் நீங்கள் ஊருக்கு போயிட்டு வரேன், ட்ராமா ரிஹர்சல் கேன்சல். என்னென்னு கேட்டால், இல்லை இந்த வரதராஜன் வந்து இது உங்கள் ட்ராமா மாதிரி இல்லைன்ட்டான். நான் சொன்னேன், ஏன்டா அவர் வந்து மூடை ஸ்பாயில் பண்ணிட்டு மூடு அப்செட்டாக இருக்காருங்கிறதுக்காக நாங்கள் ட்ராமா போட சொன்னோம். அவர் ட்ராமா மாதிரி இல்லைன்னு சொல்கிறது உனக்கு அன்றைக்கி என்ன வக்கு இருக்குது? ஒரு ட்ராமா நம்ம பார்த்துருக்கோமா? அவரை விமர்சனம் பண்ண நம்மளுக்கு என்ன வக்கு இருக்குது? அவர் நல்லா இருக்கான்னு கேட்டால் நல்லா இருக்குன்னு சொன்னேன். யூ வாண்ட்ஸ் அப்ளாஸ், நாட் டு பி நல்லா இருக்காடா அப்படின்னு கேட்டால் சுமாராக தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. நல்லா இருக்கு சார், பிரமாதமாக இருந்துச்சு, அதான் எதிர்பார்க்குறாரு. எனி கிரியேட்டிவ் பர்சன் வாண்ட்ஸ் அப்ளாஸ். அப்போ வந்து விட்டார். பயோகிராஃபி எதை சொன்னேன், பாஸ்டா பயோகிராஃபி என்ன பயோகிராஃபி, ஆட்டோபயோகிராஃபி அது ஆனால் எழுத எதுங்க சார், இஸ் ஹேஸ் டு கம் ஃபார் ஹிஸ்ட்ரி சார், ரெக்கார்ட் ஆகணும் சார். திட்டுவார், உடனே சட்டம் திட்டுவார். இப்போ என்ன எழுதி சொல்கிறேன் நீ பயோகிராஃபி, ஆட்டோபயோகிராஃபி என்ன எழுதி சொல்கிறேன்? உங்கள் பார்த்து எதுக்கு சார், உங்கள் பிகினிங்ஸ்லேருந்து இன்னி வரைக்கும் வந்த ஜேர்னி எதுக்கு சார், தாதா சாஹேப் பல்லவி எது என்ன எழுதுறதா என்ன இது? இல்லை எல்லாம் இப்போ யூ ஹேவ் டு லீவ் சம்திங் பிஹைண்ட் சார். வீடியோகிராஃபினாச்சும் எடுத்துங்க, ஒன்று பண்ணுங்கள். அதெல்லாம் வேணாங்க, ட்ராமாவே போடலாம். இன்னொன்று ட்ராமா போட்டோம், ஒரு தேன்மொழியால் போட்டோம். அப்புறம் அந்த இது இன்னொன்று போட்டோம், ஒரு கூடை பாசம் போட்டோம். 20 ட்ராமா போட்டார். அவர் ட்ராமானா அவர் ஏன் அவ்வளோ பெரிய, அவரை பார்த்ததில்ல, இன்னும் தியேட்டர் டேஸ் நாங்கள் பார்த்ததில்ல, கேள்வி தான் போட்டிருக்கோம் சார். அப்சஸ்ஸாக இருப்பேன் சார். 4 மணிக்கு ரிஹர்சல்னால் 4 மணிக்கு ட்ரெஸ்ஸை மாற்றின குளிச்சுட்டு வியூ எட்டு வந்து உட்காந்துருவார் மேலே அவர் ரூமில், மாடியில் ரிஹர்சல். 4 மணிக்கு எல்லோரும், நான் தான் செக்ரட்டரி, அதுக்கெல்லாம் வராதுகள் சார். 4 மணிக்கு சாயங்காலம் எங்கே இருந்தாலும் வரணும். ஃபோன் பண்ணி ஏன்டா யாரும் 4:10 யாரும் வரல, என்ன என்ன பண்ண, கீழே இருக்கேன் சார், கீழே என்ன பண்ணுறேன், மேலே வா. இல்லை சார், யாராவது வராங்களா, என்ன கீழே இருந்து பார்த்தா வருவாங்களே, மேலே வர தெரியாது அவளுக்கு. மேலே கூட்டு அசம்பிள் பண்ணி ட்ராமா போட்டு, ட்ராமா வந்து சைடில் உட்காந்துட்டு 4 மணிக்கு ஆடிட்டோரியம் போயிடுவார். முன்னெல்லாம் ஆடிட்டோரியம் ஃப்ரீயாக இருக்குது சார், நாள் பூரா. சாயங்காலம் இவர் போய் ட்ராமா போடுவார் சார். இப்போ அப்படி இல்லை சார், அவங்க வந்து அவர் பேஸில் விட்டுறாங்க ஆடிட்டோரியத்தை. 3 மணிக்கு ஒரு ப்ரோக்ராம் விட்ருக்கான், அவன் 6 மணிக்கு தான் போவான். 6 மணிக்கு தான் ஆடிட்டோரியம். என்ன கிருஷ்ணா எவ்வளோ ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கான் நம்ம செட் சார், அவன் 6 மணிக்கு தான் சார் போவான். அது அப்புறம் எப்படி நம்ம இது செட் அடிச்சுட்டு அப்புறம் என்னதை பண்ணோம்னா ப்ளாஸ்டிக், அப்படி தான் சார் நடக்குது. என்ன வாட் இஸ் இஸ் ரபிஷ் சார். நம்ம ஒரு 10 நாள் ட்ராமா புக் பண்ணியிருந்தானா பண்ணலாம் சார். அங்கே உட்காந்துருவார். அந்த ஆளி அப்போ போகிறான்னு சொல்லி தள்ள கை வச்சுன்னு ஃபோன் பண்ணி அப்புறம் அடிச்சு நாங்கள் செட்டை போய் இவர் போய் ஆணியால் அடிப்பார் சார் செட்டை. வீட்டிலேருந்து ப்ராப்பர்ட்டியில் எடுத்துன்னு வரும், செடி கிடி, அந்த டேபிள் லேம்ப்பு, கப்பு வீட்டிலேருந்து டிக்கியில் போட்டு எடுத்துன்னு வர்றார். சைடில் பல்ல கட்சி வந்துடுறாரு. என்னமோ இந்த ட்ராமா வந்த அப்புறம் தான் இவருக்கு அடுத்து ஒரு கிருபாச்சார்ஜ் தர போகிற மாதிரி டென்ஷனில் உட்காருவார் சார். இவர் டென்ஷனை பார்த்து எல்லோரும் டென்ஷன் ஆகிட்டாங்க. பக்கத்தில் உட்காந்தாங்க அந்த வேடிக்கை பார்த்துட்டு பார் செட்டில் நிறைய என்ன பண்ணுறாங்க. இந்த பக்கம் திருப்பி பார்க்க மாட்டாங்க யாரும் இருக்கிறது. முடிச்ச அப்புறம் ட்ராமா முடிச்ச அப்புறம் எல்லோரும் உட்காந்து லெக்சர் கொடுப்பார். எல்லோரும் உட்காரப்பார், சுற்றி உட்கார வச்சு எல்லாம் உட்காந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதெல்லாம் சச் வண்டர்ஃபுல் மெமரிஸ். எல்லோரும் நீ தப்பு பண்ண, அந்த இது போது நடந்து வரல, நீ ஒரு அடி உள்ளே வந்தால் லைட் வாங்கணும், நீ ஏமா அப்படி எல்லாரையும் கேட்பார் சார். ஒவ்வொன்றும் நோட்டீஸ் பண்ணுவார். த ஃபேக்ட் தட் ஹி நோட்டிஸ்ட் மேட் எவ்ரிபடி ஃபீல் இம்பார்ட்டன்ட். ஐம் ரெலவெண்ட்டுப்பா, அவருக்கு என்ன நோட்டீஸ் பண்ணிருக்காருப்பா. 2 பிளே பண்ணோம். அப்புறம் சார் நீங்கள் ஆட்டோபயோகிராஃபி யார் எழுதும் ஆட்டோபயோகிராஃபி? நான் சொன்னேன், ரமணன் எழுத சொல்கிறேன் சார், இசைக்கவி ரமணன் எழுத சொல்கிறேன். அவரை கண்டே அவருக்கு பிடிக்கும். ஏன்னா அவர் வந்து இவரோட பாரதியார், அவரும் பாரதியார் ஃபேன், இவரும் பாரதியார் ஃபேனு. அவர்கிட்ட போய் நான் ஒரு ட்ராமா ஒன்று ரமணன்ட்ட போய் சார் நீங்கள் பாலச்சந்தரோட பயோகிராஃபி எழுதுறேன்னு சொல்லியிருக்கேன், சுந்தரராமன்ட்ட சொல்லி அவர் ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னு சொல்லி எது ஒத்துட்டார். தட் வாஸ் த பெஸ்ட் மூமெண்ட் இன் பாலச்சந்தர்ஸ் லைஃப் சார். தோஸ் 1.5 months he spent reminiscing. ரமணன் கூட உட்காந்து தன் பாஸ்ட் 30-40 years ஆஃப் கிரியேட்டிவ் லைஃப்பை வந்து ரெமினிஸ் பண்ணார். நன்னிலத்துலேருந்து ஆரம்பித்து, ட்ராமா படத்துலேருந்து ஆரம்பித்து, ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டு ஒவ்வொரு படம் ஒவ்வொரு இன்சிடென்ட் ரெமினிஷன் பண்ணி அதை ரெக்கார்ட் பண்ணி பேசி டிஸ்கஸ் டெய்லி அவர்கிட்ட சொன்னாரா? டெய்லி சார், டெய்லி. நானும் 2-3 செஷனுக்கு போயிருக்கேன். அது வந்து இட் வாஸ் ஸோ பியூட்டிஃபுல் சார். ஒரு ஜர்னியை நம்ம கண்ணில் பார்ப்பேன் சார். அவர் அப்படி போயிடுவார், ஏதாவது போய் நாகேஷை பற்றி பேசும்போது போயிடுவார், ஜெமினியை பற்றி பேசும்போது போயிடுவார், சிவாசாரை பற்றி பேசும்போது கொஞ்சம் குரல் கம்மியாக இருக்கும், திலானா மோனாமல் பற்றி பேசுவார். ஃபஸ்ட் படம் பார்த்துட்டு பர்ஃபெக்ட் ஃபிலிம்
தமிழ் ஃபிலிம் எவர் மேட் அப்படிம்பார் அவர். தி பெஸ்ட் போத் த மோஸ்ட் பர்ஃபெக்ட் ஃபிலிம் இஸ் திருவண்ணாமலை அப்படின்னு. எஸ்எஸ் வாசனை பற்றி அவர் அட்மையர் பண்ணுற டைரக்டர்ஸ் ஒன்று எஸ்எஸ் வாசன், ஒன்று ஏவிஎம் செட்டியார், அண்ட் அஃப்கோர்ஸ் ஸ்ரீதர். இவங்களை பற்றி பேசும்போது குரல் கனியும் சாஃப்டன் ஆகும். அவரை பற்றி பேசும்போது ஆர்டிஸ்ட் பற்றி பேசுவார், சரிதா பற்றி பேசுவார், இவங்களை என்னெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க சினிமா மாதிரி. அக்னிசாட்சியை பற்றி அழுவார், அழுதுருக்காரு சார். அக்னிசாட்சியை பற்றி ஓடலைங்கிறதுனால அழுதாராம். நான் 4 நாள் சாப்பிடல அந்த படத்தை, ஹார்ட் அண்ட் சோல் கொடுத்தேன் அந்த படத்துக்கு. நான் தட் இஸ் கிரேட், ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஃபிலிம்ஸ் ஐ தாட் ஐ மேட். ஏற்றுக்கலடா, ஒத்துக்கலடா, புரியலடா அவளுக்கு. நான் ரொம்ப அவர் பெரிய டேரக்டர் இல்லையோங்கிற ஃபீலெல்லாம் வந்துடுச்சு எனக்கு அப்படிம்பாரு. பியூட்டிஃபுல்லாக இருந்தது சார் அந்த 1.5 months ஆஃப். நாகேஷோட பழகக்கூடிய வாய்ப்பு கிருஷ்ணன் கிடச்சிருக்கு. வந்து நான் 3 படம் பண்ணுறேன் சார். அந்த இந்த படம் ஒரு அப்பா படம் ஒரு சீரியல் பண்ணோம். அவர் ஒரு இன்க்ரெடிபிள் மேன் சார். அவர் அந்த கிரேசி மோகன் ட்ராமா ஒன்று ராணி சீதை ஹாலில் பார்த்துட்டு வரோம். டேய் பாலச்சந்தரோட சார் ஒன்றும் இல்லை, எப்படி வந்திருக்கேன்? வண்டி சார். என்ன வண்டி? கார் சார். வீட்டு அறிக்கை வரியா? அறிக்கை வரும். வீடு தெரியுமா? தெரியும். அதெல்லாம் தெரியுமே. நாகேஷ் வீடு தெரியாத பணம் பார்த்தா அதெல்லாம் உண்டு அவர் குசுமெல்லாம். காரில் உட்காந்தார் சார். சிகரெட் பிடிச்சா திட்டுவியா? சார் பிடிங்க சார், கண்ணாடி அடிக்குப்பேன். ஏன் ஏசியில் சிகரெட் பிடிக்கூடாது? இல்லை சார், நாற்று அடிங்க சார் காரு. பொண்டாட்டி திட்டுவா. பொண்டாட்டிக்கு பயந்தவன் நானே. எனக்கு பொண்டாட்டி இல்லை தெரியுமோ? இப்போ சேர்த்து இறந்துட்டாங்க. அப்போ நானும் பொண்டாட்டிக்கு பயந்தவன் தான். அவர் ராத்திரி சார் 10 மணி ஆச்சு சார். வீட்டுக்கு போயிட்டு தெரியாத தரமாக அவர் வீடு தள்ளி இருக்குது சார். முன்னாடி நிறுத்திட்டேன். ஏன் இங்கே நிறுத்துற? சிவரர் கழிச்சு போக சொல்கிறேன். என்ன நான் என்ன தேவையா வீட்டுக்கு போகிறேன்? என் வீட்டுக்கு போகிறேன்டா. அங்கே நிறுத்த மாட்டியா? இல்லை சார், கண்ணு தெரில. கண்ணு தெரிலனா என்கிட்ட கார் ஓட்டுற. கண்ணு தெரியாத நாகேஷை கொண்டு வந்திருக்கேன் நீ. எவ்வளோ சார் எல்லாத்துக்கும் திட்டாண்ட சார். ஃபினாமினல் செஞ்சு ஒரு வாட்டி சொன்னார் சார். அவர் கமல் சார் இருந்தார், மோகன் இருந்தார். மோகன் ஆனந்த் கடைசி காலத்தில் அவர் உடம்பு சரியில்லாத போது பார்த்தபோது ஐ ஸோ ஹாப்பன் ஐ வாஸ் தேர். கமல் சார் கார் உள்ளே போகிறத, மோகன் உள்ளே போகிறத பார்த்து நானும் போனேன். நான் அந்த பக்கம் கிராஸ் பண்ண போது சவுக்காரோடு போயிருந்தேன். இப்போ நானும் வண்டியில் எடுத்துகிட்டு போனேன். யாரும் ஞாபகம் வச்சுப்பா. அப்போ தான் நான் கமல் சார் கண்கள் இருந்து பார்த்தேன். கங்கர் எமோஷ்னலாகவே இருக்க மாட்டார் அவர் கமல் சார். யாரை ஞாபகம் வச்சுக்க போகிறா என்ன போன அப்புறம் வண்டியை போட்ட அப்புறம் யாரும் ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க, எல்லாம் மறந்துடுவாங்க. ஒரு நாள்டா வீடு வரை சொல்கிறேன் சார், வீடு வரை உறவு கறி எவ்வளோ நோபடி ரிமெம்பர். என்ன கிருஷ்ணா சார் என்ன சொல்கிறேன் சார்? அது பதில் உண்மைதான் சார். அது கமல் ரொம்ப அப்செட்டார் சார். நான் ஞாபகம் வச்சுப்பேன் சார். தினம் நானும் மோகனை மீட் பண்ணும்போது, நானும் கிருஷ்ணரை மீட் பண்ண உங்களை பற்றி பேசுவோம் சார். 4 வார்த்தை பேசுவோம் சார். உன்னை நாங்கள் மறக்க மாட்டோம் சார். நாங்கள் இருக்கிறதா இருக்கோம். அப்புறம் உனக்கு நீ இருப்பியா? லைஃப் பூரா இருப்பியா? நீ என்ன சிரஞ்சீவியா? நீ மண்டையை போட்டப்புறம் இல்லை சார், யாரும் பேச மாட்டாங்க கமல். அவ்வளோதான்டா, அவ்வளோதான். பாரு, நான் யார் தேவையில் இருக்கேன்? என் மாட்டு பொண்ணு தேவையில் இருக்கேன். அவ்வளோதான் கமல். 50 வயசில் போயிடணும் கமல். தியாகராஜ பாரதி பண்ண மாதிரி பீக்கில் இருக்கும் போயிடணும். ஞாபகம் வச்சு பாரு, பாரதியார் பண்ணார் பாரு. அது ஃபிலாசபர் சார். அவர் இன்னவே கமல் கண்கலங்கிட்டார். நாகேஷ் எல்லாம் ஃபினாமினன் சார். ஐ டோன்ட் திங்க். நோ டவுட். மணிரத்னம் பாலச்சந்தருக்கு படம் பண்ணுறதுக்கு முன்னாடியே மணிரத்னத்தை உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. எனக்கு வந்து மணிரத்னம் அக்னி நட்சத்திரம் போது தான் தெரியும். கூப்பிட்டு டிரைவர் அப்புறம் படம் நிறுத்திட்டாரு. அக்னி நட்சத்திரம் பாதி நான் 10 நாள் ஷூட் பண்ணி நிறுத்திட்டாரு. அப்புறம் நாயகன் பண்ணார். அதில் ஒரு ரோல் கொடுத்தாங்க. ரோல் போயிடுது அப்புறம் படத்தில் இருந்து. அக்னி நட்சத்திரம் நடிச்சிங்களா? நடித்தேன். நான் தான் அந்த விஜயகுமார் டிரைவரு. அப்கோர்ஸ் அப்போ யாரும் தெரியாது சார். ஜெயசித்ரா இருந்தாங்க, தேவா இருந்தாங்க, நான் தான் விஜயகுமார். 2 பேரும் அது பெரிய கதை சொல்லும் போது பெருசாக கதை சொன்னார். நீங்கள் தான் 2 பேர், 2 ஃபேமிலி. அவருக்கு 2 ஃபேமிலிக்கு நீ தான் பிரிட்ஜு, நீங்கள் தான் தூது போகிறீங்க அப்படிலாம் சொன்னார். அதெல்லாம் ஒன்றும் எடுக்கல. அவர் பிரபு கார்த்திக் வச்சு படத்தை முடிச்சிட்டாரு. பாதி இடத்துல நிறுத்தி நாயகனுக்கு போயிட்டார். நாயகனுக்கு திருப்பி இதுக்கு வந்தார். நாயகனில் ஒரு வேஷம் பண்ணேன். அப்புறம் அது போயிடுச்சு. அப்புறம் இதில் நடித்தேன். அப்புறம் அஞ்சலிக்கு கூப்பிட்டாரு. ராத்திரியே எடுத்தார் அஞ்சலி. காத்தால வின்னா ஸ்டுடியோக்கு போவேன். 4 பூரா குறை ராத்திரி நடிப்பேன், வீட்டுக்கு போடுவேன். திருவிழாத்தில் நடித்தேன். எல்லா ஊருக்கும் கூட்டின்னு போவார். அவர் எப்படி தெரியுமா சார்? அவர் இதில் ஷூட்டிங் இருக்கும்,
அம்பாசமுத்திரத்து ஷூட்டிங் இல்லை வந்து சுசீந்திரத்தில் ஷூட்டிங் இருக்கும். அங்கே வந்து நான் மலேசியா வாசுதேவன், அந்த டிரைவர், அந்த வண்டி டிரைவர் ஒருத்தன், அதுதான் போலீஸு. அவங்க தூரத்தில் ஒரு பச்சை கொடி சிவப்பு கொடி வச்சுருப்பாங்க. பச்சை கொடினா ஓகே, சிவப்பு கொடினா நாட் ஓகே, வெள்ளை கொடினா வாங்க. அது எங்கே ஒரு தூரத்தில் இருக்கும். மகேந்திரன் முணுமுணுத்துட்டே இருப்பார், திட்டிகிட்டே இருப்பார். கண்ணு தெரியாது, கடையும் தெரியாது, யாரை வேணால் போட்டு எடுக்கலாம், நம்மளே எடுக்கிறாங்க, தெருவில் துறப்பான வாங்குறாங்க, 6 மணிக்கு கேட்குறான், 3 மணிக்கு கேட்குறான். பச்சை கொடி வந்துடும். அங்கேருந்து வண்டி தொப்பட்டு வரணும் சார். அங்கேருந்து வரத்துக்கு ஒரு 5-10 மினிட்ஸ் ஆகும். சுற்றி தான் வரணும். எல்லாம் போயிடுவாங்க. ஒரு அசிஸ்டன்ட் மாத்திரம் இருப்பான். சார் ஷிஃப்ட்டு சார் அப்படிமா. ஷிஃப்ட் எங்கே? பொள்ளாச்சிலேருந்து ஊட்டி. எங்கடா ஷிஃப்ட்டு? அதுக்குள்ளே ஊட்டி சார். ஏடா ஊட்டி ஷிஃப்ட்டா? அவர் டைரக்டர் அப்போ போயிட்டார் சார். பாதி ஊட்டிக்கு போயிருப்பார் அவர். வரமாட்டேன்ட்டார் சார் வரேஷ்வா சார். நான் வரல சார். என்ன சார் சொல்கிறீங்க? அப்போ பயம் எனக்கு. ஒன்னே என்ன வச்சு படம் பண்ண போகிறாங்களா? ஏன்னா அவர் வந்து மணிரத்னம் ஒன்னே என்ன வச்சு படம் பண்ணுவாரா? இந்த மாதிரி தான் எடுப்பாங்க லாங் ஷாட்டில். யாரை வச்சு அப்படி வேணால் யாரை வச்சு எடுத்துப்பாங்க, யாரும் தெரியாது. ஊருக்கு போகலாம் வான்ட்டார் சார். வேணாம் சார். நீ வரையா இல்லையா? நான் ஊருக்கு போகிறேன். தனியாக எப்படி போ நீ ஊட்டிக்கு? யார் கூட்டு போவானே? ஊட்டிக்கு ஊருக்கு மெட்ராஸ் கூட்டு வந்துட்டார் சார். ட்ரெயினில் டிக்கெட் இல்லாமல். ஆமாம் ட்ரெயினில் சாஸ்திரி போய் பராஜத்துக்கு காசு வாங்கிட்டு ட்ரெயினில் ஏறி மெட்ராஸில் டிக்கெட் கொண்டு மிரட்டி அந்த டிக்கெட்டில் ஒன்றும் இல்லை மேட்டுப்பாளையத்தில் எப்படி அதில் ஏதோ ஊரில் சரி போயிட்டார். 2 டிக்கெட் வாங்கிட்டு வந்து சேர்ந்துட்டோம். கிருஷ்ணா எனக்கு பயம் பக்கு யாராவது ஃபோன் பண்ணி எங்கே போயிட்டாங்க அவங்க ஊட்டிக்கு. சாமர் கூப்பிட்டா போகாத. கூப்பிடவே இல்லை யாரும். சொன்னது ரைட்டு. அப்புறம் என்ன பண்ணார், கிளைமேக்ஸில் ஷூட் பண்ணாங்க. ஹசனில் ஷூட்டிங் கிளைமேக்ஸ். அங்கே கூப்பிட்டாங்க என்னையும் மலேசியா சாரையும். என்னைக்கு கூப்பிட்டாங்க, டேட் கேட்டாங்களா? கேட்டாங்க. காலையில் ஃப்ளைட்டில் போட சொல்லு சார். நான் அப்படிலாம் போட சொல்ல முடியாது சார். அவங்ககிட்ட போட சொல்கிறேன், நான் சொல்லிருக்கேன்டா. கத்தில் பெங்களூர் போய்ட்டு அங்கேருந்து போயிடலாம் அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு காலையில் ஃப்ளைட்டில் போய் பெங்களூர் போனோம். பெங்களூர்லேருந்து ஒரு கார் வெயிட் பண்ணுது ஏர்போர்ட்டில். அந்த பெங்களூரில் ஒரு ஃபேன் பிடிச்சிட்டான் அவரை. பெரிய ஃபேன் சார்னு சொல்லி அவன்கிட்ட பாடலாம் ஆரம்பிச்சிட்டாரு. அவன் பெங்களூரில் இறங்கி நான் தாஜில் தங்குறேன், வந்துட்டு போகிறீங்களா அப்படின்னு கேட்டான். கிருஷ்ணா அவன் கூப்பிட்றாரு சார், போயிட்டு போகலாமா சார்? நான் ஊருக்கு நம்ம போனோம் சார். நீ வா, நீ போகலாம். நீ ஏன் கவலைப்படுற? நீ தாஜுக்கு போனோம். நம்மளும் தாஜெல்லாம் எப்போ பார்க்க போகிறோம். தாஜுக்கெல்லாம் போனோம். வீட்டில் எஸ்டிடிலாம் அடித்து பேசினோம். மெனு கடை பார்த்தா எல்லாம் 150 ரூபா 300 ரூபா 400 ரூபா எல்லாம் காப்பியெல்லாம் வாங்கி குடித்தோம். சமோசாலாம் வாங்கி சாப்பிட்டோம். இவர் ஸ்மால்லாம் சாப்பிட ஆரம்பிச்சார். சாப்பாடெலாம் சாப்பிட்டாரு. எனக்கு கீழே பார்க்க டிரைவர் ஒருத்தர் வெயிட் பண்ணுறான், ஒரு கன்னடக்காரன். அவங்ககிட்ட போய் 100 ரூபா தான் என்கிட்ட இருக்குது. அவன்கிட்ட கொடுத்துட்டு 50 ரூபா அவன்கிட்ட கொடுத்துட்டு போய் சாப்பிட்டு வாப்பா, நான் முடிச்சுட்டு வரோம். ஏன்னா அங்கேருந்து ஹசனுக்கு போனோம் காரில் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அவன் ஏதோ சொல்லி திட்டி மொன்னமனத்துக்கு போயிட்டான் கன்னடத்தில். நாங்கள் போயிட்டு சாப்பிட்டு 6 ஆச்சு 7 ஆச்சு சார். போகலாம் சார். அவர் இரு கிருஷ்ணா பேசினே பாடிக்கிட்டே இருக்க, மாற்றி பாடுறாங்க, அதை பேசுகிறாங்க. ராத்திரி சாப்பிட போட்டாங்க 9 மணிக்கு. 9 மணிக்கு சாப்பிட்டு 9 மணிக்கு வா போகலான்னு சொல்லிட்டு துரத்து இழுத்துன்னு போய் வண்டியில் ஏற்றுறான். அந்த ஆள் ஃபுல் டைட் 50 ரூபா தண்ணி வச்சுட்டு வந்துட்டார் அவர். இவர் என்ன பண்ணார், பின்னால் பண்ணி தூங்கிட்டார் கார் பின்னால். அந்த ஆள் டைட்டு நான் முன்னால் உட்காந்துருக்கேன் சார். இப்படி போகிறான் சார். ஆமாம். அந்த ஹசன் ரூட் வந்து சார் ராத்திரி போகக்கூடாதா சார்? அது ஏதோ போயிட்டாங்க. லைட்டே கிடையாது, ரோடே தெரியாது, இந்த ஹெட்லைட் தான் தெரியும். இவன் எப்படி போகிறான் சார். இவங்க பள்ளத்தாக்கு. நான் அவனை நிறுத்த சொல்லிட்டேன். நிறுத்துப்பா நிறுத்த சொல்லிவிட்டு நான் இறங்கினோன்னா என்ன பண்ண ஆஃப் பண்ண பண்ணிக்கிட்டான் ஃப்ரண்ட்டில். பின்னால் இவர் பின்னால் ஆவேன். நான் எங்கே உட்காருவேன்? நான் பானட் மேலே ஏறி உட்காந்தேன் சார். ராத்திரி போகிற இவர் பாக்கெட்டில் சிகரெட்டை தேடி குடித்தேன். கீ கூ சத்தெல்லாம் வருது. ஃபாரஸ்ட் நடுவில் கார் மேலே உட்காந்து காத்தால் விடிஞ்சது. இவனை எழுப்பினேன். இவன் கொஞ்சம் வெக்கப்பட்டான் அந்த தண்ணி அடிச்சிட்டேன்னு. இவர் கடுமையாக தூங்கிட்டு இருக்கார் எழுப்பாத. போகலான்னு சொன்னால் அங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்டர்ஸ். அங்கே போனால் மணிரத்னம் சிறந்த தெரியுமா, எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க. அது ஒரு ஸ்டேஷன்லேருந்து ட்ரெயினில் ஷூட்டிங் அது ஹசன்னு. அங்கே போனால் யாருமே இல்லை சார். ஒரு வண்டியை மாத்திரம் விட்டுட்டு நீங்கள் வந்தீங்கன்னா உங்களை வர சொல்லிட்டாங்க சார்னு போயிட்டாங்க எல்லோரும். ஒரு ஒருத்தர் சொன்னார்மா, ஒரு கன்னடத்தில் ஒரு ஆள் வந்து புலகலா போன்ட்டான். ஸோ இவர் வந்து நேராக ரூண்டு வந்து தூங்கி விடார். நான் பயந்து போய் அவசரமாக இந்த டிரைவரை இருக்க சொல்லிட்டு அந்த டிரைவர்கிட்ட இருப்பா வா ரெடியாக சொல்லிட்டு வர போய் குளிச்சுட்டு டயர்டெல்லாம் போய்ட்டு ஒரு வண்டியில் ஏறி போயிட்டேன் ஸ்டேஷனுக்கு. வெயிட் பண்ணுறாங்க நினச்சின்னு. யாரும் இல்லை ஸ்டேஷனில்.
9 மணி ஸ்டேஷனில் போகிறேன். ட்ரெயினில் விசாலமாக ஒரு ஸ்டேஷன்னா என்ன ஒரு தாஜ் ட்ரூ அப்போ தான் வந்துருக்கு சார். யாருமே இந்த கார் என்னை விட்டு போயிடுது மலேசியா வாசனை கூடத்துக்கு. காத்தால் 9:30லேருந்து ராத்திரி 6 வரைக்கும் அங்கேயே இருந்தேன். சாப்பாடு யாரும் இல்லை சார். ஸ்டேஷனில் உட்காந்துட்டு குளிர் பசி யாருமே வரல ஸ்டேஷனில். அது வந்து அப்போ தான் இன்னும் ரூட்டே இன்னும் கறக்கல சார். அந்த ஹசன் ரூட்டே இது இனாகிரேட்டே பண்ணல. அதை 7 மணிக்கு வண்டி வந்தது. அந்த ட்ரெயின் வந்து திரும்பி உட்காந்துருக்கேன். எஸ்பிபியும் திரும்பி போக முடியாது, நீங்கள் வழி தெரியாது, ரொம்ப தூரம் அது எங்கள் லாட்ஜு. கொஞ்ச தூரம் போயிட்டு திரும்பி வந்துட்டேன். கொய்யா மரம் இருக்கான்னு பார்க்குறேன், கொய்யா பையன் கிடைக்கான்னு பார்க்குறேன், அதெல்லாம் இல்லை. அப்புறம் ட்ரெயின் எஸ்பிபி வந்து என்னடா கிஷன் ரொம்ப அழுதுட்டேன். அவர் மேலே வந்து ரேணுக்கு அவரும் இறங்கி வராங்க. என்ன கிருஷ்ணன் என்ன ஆச்சுன்னு சொல்லித்தான் அங்கே வந்து போனார் சார். அங்கே போய் வாசு திட்டி வாசுவார். வாசு பண்ணலாமா நீப்பா அவர் வந்திருக்காருன்னு சொல்லி எனக்கு ரொம்ப அன்னிலேருந்து என்னை ஜாக்கிரதையாக பார்த்துங்க. அடுத்த நாள் கதை என்னை எழுப்பி கூட்டின்னு போய் ரூமில் ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் மேலே படுக்க வச்சு அதை ஒரு பின்னால் ஒரு ட்ராக் செக் இருக்குது சார். அதில் நான் உட்காந்து வரணும். முன்னாடி ட்ரெயின் போகும், அங்கே கேமரா. இந்த ட்ராக் செக்கரில் வரணும். ட்ராக் செக்கர்னால் சார் கீழே பார்த்தா போலம் சார். அதில் இவர் உட்காந்துருப்பார், இந்த உட்காந்துருப்பார், நான் உட்காந்துருவேன். இந்த பிசியில் இறங்கி ஓடி வாங்குறாரு. கீழே வந்து செத்து போடுவோம் சார். கிஷா இறங்கி பிசி யாரும் பிசியில் யாரும் கேமரா இவரு நினைக்கிறேன். கிஷா அவன் இறங்கி ஓடலாமா அப்படிம்பாரு. ஸ்டாண்டப்ம்பாரு. என்னடா ஸ்டாண்டப் பண்ண சொல்கிறார் அவர். கீழே விழுந்துருப்பாரு. கிருஷ்ணா பிடிச்சிக்கோம்பாரு இவர். வேர்க்கு சார் நிற்கணும் அப்படி ஆடணும் அப்படி ஒரு 4 days அங்கே இருந்தோம். இறந்தப்புறம் போனேன். பாவம் ரொம்ப அப்செட்டாக இருந்தார். போய் பார்த்தேன், 2 நாள் வீட்டுக்கு போய் பார்த்தேன். அப்புறம் இறந்தப்புறம் அப்புறம் பாலு சார் தான் அடக்கம் பண்ணார் அவரை. அவருடைய ஸ்டுடியோவில் தான் வச்சுருந்தார். நாங்கள் தான் போய் பார்த்தேன். பாலச்சந்தருடைய கடைசி காலத்தில் அவரோட நெருக்கமாக இருந்தவர் யார்? கடைசி காலத்தில் நானும் மோகனும் தான் சார். அவர் மேனேஜர் மோகன் வாஸ் வெரி க்ளோஸ். மோகன் தான் அவருக்கு வந்து எவ்ரி திங், பிரெத்தே அவர் தான் சார். கடைசி வரைக்கும் அவரிடம் இருந்தது மோகனும் நானும். மோகன் தான். மோகனால் நான் அவர் வந்து ஏதாவது பிரச்சனை தான் எனக்கு வாங்க 5 நிமிஷம் உட்காந்துட்டு போவேன் அப்படி இருந்தாங்களே வழிய க்ரியேட்டிவ் சைடில் யாருமே இல்லை சார். டு பி ஆனஸ்ட், அவர் வந்து கைலாசம் இறந்த உடனேயே August 15 கைலாசம் இறந்தார் சார். December 23 பாலச்சந்தர் இறந்தார் சார். அந்த 5 மாத காலத்தில் அவர் இறக்க ஆரம்பிச்சிட்டார் சார். He started dying in those 5 months. அது என்ன காரணம்? கைலாசம் போனதுனால இல்லை சார். கைலாசம் போனதுனால his wife must have been terribly affected. His wife affectedனால இவர் affected. அது அந்த பயம் வந்திருக்கும் சார். மரண பயம் வந்திருக்குமோ என்னமோன்னு தோணும் எனக்கு. கைலாசமே போயிட்டாங்கிற மாதிரி ஒரு as you grow older you get to அதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுவீங்க. அந்த தாட் ப்ராசஸை வந்து நம்ம அவாய்ட் பண்ண ஆரம்பிப்போம். இல்லை நான் இன்னொரு 5 years இருப்பேன், 6 years இருப்பேன். இன்னும் ஒரு 5-6 படம் வச்சுருந்தார் சார். ஐ திங்க் he had about 5-6 good films in him before he passed away. நான் சொல்லுவேன் கடைசியில் அவர் ஒரு யூரின் இன்ஃபெக்ஷனால் வீட்டில் இருந்தார். நான் காத்தால அவர் கூட இருந்தேன். தினம் காத்தால வாடார் படம் டிஸ்கஸ் பண்ணலாம். 2 படம் ட்ராமா ஒன்று போடலான்னு இருந்தோம். நீர்க்குமியை வந்து இது பண்ணலான் திருப்பி ட்ராமா போடலான்னு இருந்தோம் ராகவ வச்சு. காத்தால வாடான்னு சொன்னார். 9 மணிக்கு வரேன் சார்ன்னு சொன்னேன். அன்றைக்கி நைட் மை ஃபாதர் பாஸ்ட் அவே. ஸோ நான் மோகனுக்கு ஃபோன் பண்ணி மோகன் நாளைக்கு காத்தால வரேன்னு சொன்னேன். வர முடியாது, எனக்கு எங்கள் அப்பா இருந்துட்டார். சொல்லாதீங்க அவர்கிட்ட, அவருக்கு முடியாது, அவர் கத்தீட்டரில் இருக்கார், நீங்கள் வந்து அவர்கிட்ட சொல்லாதீங்க, 10 மணிக்கு அப்புறம் சொல்லுங்கள், அதுக்குள்ளே காரியங்கள்லாம் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் 6 மணிக்கு வந்துட்டார். அவர் கத்தீட்டர் பிடிங்கி போட்டு ஒரு டயப்பரை கட்டிக்கிட்டு எங்கள் வீட்டுக்கு வந்துட்டார், ஒய்ஃபை கூட்டிகிட்டு வந்துட்டு. அவர் உட்காந்துருக்காரு. எனக்கு எங்கள் அப்பா காரியம் பண்ணிட்டு கீழே உள்ளே உட்காந்துருக்காரு அவர் ஒய்ஃப். அந்த படி ஏற முடியல அவருக்கு. வீட்டில் 2 படி இருக்கும். அவ்வளோ வீக்காக இருந்தார். நான் ஒய்ஃப்ட்ட சொன்னேன், அவரை போக சொல்கிறேம்மா, வர வேண்டாம், நான் சொல்ல வேண்டான்னு சொன்னதுக்கு ஒய்ஃப் சொல்லியிருக்காங்க, ஒய்ஃப் அனுப்பிச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மாமி அனுப்பிச்சிட்டாரு. நீங்கள் வேணால் ஒய்ஃப் பார்த்து சொல்லிருக்காரு, எனக்கும் கிறிஸ்டியனுக்கு ரிலேஷன்ஷிப் உனக்கு தெரியாதுமா, அது அப்பா போயிட்டார், அம்மா போயிட்டாங்க, என்னை விட்ட யாரும் கிடையாது அவனுக்கு, என்னையே சுற்றி வந்துட்டான், என் காலையை சுற்றி வந்துட்டான், என்னை விட்டு போக மனசு இல்லை, எனக்கு அவனை விட்டதுக்கு மனசு இல்லை, என்ன இப்போ என்னை விட்டால் யார் இருக்கா அவனுக்கு,
நான் ஒரு 10 நிமிஷம் இருந்துட்டு போகிறேன், எனக்கு கொஞ்சம் ரசம் மாத்திரம் கொஞ்சம் குடிச்சிட்டு போகிறேன், அவன் போனப்புறம் நான் போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் எனக்கு தெரியாது இது. நான் போயிட்டு வரும்போது கேட்டேன், இந்த மாதிரி சொன்னார், உங்களை பற்றி எவ்வளோ வசதியாக சொன்னார். நீங்கள் போனப்புறம் நான் கையை பிடிச்சிட்டு அவரை வந்து காரில் கொண்டு ஏற்றி விட்டேன். ஒரு 5 நிமிஷம் ஏதோ பெரிய புண்ணியம் பண்ண மாதிரி தோணுச்சு. 30 வருஷம் அவர் கையை பிடிச்சிட்டு வந்தீங்களே, என்ன புண்ணியம் பண்ணீங்க? அப்புறம் தினம் ஃபோன் பண்ணார், சாயங்காலம் ஃபோன் பண்ணார், நான் முடிஞ்சுதா, காரியெல்லாம் முடிஞ்சுதான்னு கேட்பார். முடிஞ்சது சார், தெரியுமாரா நான் இருக்கேன், கவலைப்படாத. தினம் ஃபோன் பண்ணுவார் சார். ஒரு 4 நாள் தினம் ஃபோன் பண்ணார். ஒரு ஒரு 10th வாக்கில் மை ஃபாதர் டைட் 29th நவம்பர். ஃபோன் வரல. என் பர்த்டே அன்றைக்கி. எங்கள் வீட்டு நம்ம தான் வெளியில் போகக்கூடாது. அப்போது நான் மோனுக்கு ஃபோன் பண்ணி, மோன் நான் ஒரு ஃபோன் பண்ணல, என்ன விஷயம்? இல்லை சார், அது உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. ஒரு 13th டே எனக்கு பாலாஜி அந்த பிரசன்னா ஃபோன் பண்ணி வர சொன்னேன். நான் போய் அவர்கிட்ட பேசினேன், டாக் ஃபார் சம் டைம். அப்படியே went into coma and died. அதான் லாஸ்ட் மினிட்டாக நீங்கள் பார்த்தது? ஆமாம், நான் அவர் பார்த்தது என்கிட்ட பேசினார் சார். இல்லை, அதுக்கப்புறம் பார்த்தேன். அதுக்கப்புறம் அவர் பேச முடியல. அவருக்கு பேசினது அப்புறம் கோமாக்கு போயிட்டார். அப்புறம் கோமா இருந்தபோது ரஜினி சார் வந்தார் பார்க்குறதுக்கு. அப்போது அவர் இல்லை, கான்ஷியஸாகவே இல்லை. ரஜினி வந்திருக்கா சார் எல்லாம் சொன்னோம். ரஜினி இஸ் நாட் கான்ஷியஸ். அது வந்து நாங்கள் இமேஜின் பண்ணதாக இருக்கோம். ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் ரியலி ட்ரூ. அவர் வாலி சார் இறந்தபோது நாங்கள் போய் வாலி சார் ஹாஸ்பிட்டலில் மீட் பண்ணோம் சார். நானும் சார் என்னை கூட்டிகிட்டு போவார். அப்போ அந்த மாஸ்கெல்லாம் வச்சுட்டு வாலி சார் இருந்தபோது பேசிகிட்டு இருந்தார். வரும்போது எங்கள் அப்பாவும் சரி எங்கள் அம்மாவும் சரி தூக்கத்துலேயே இறந்து போனாங்க சார். பெரிய கூடு பண்ணார். சொன்னார் சார், போனால் இப்படிலாம் போகக்கூடாதுடா, அந்த பைப்பு போட்டு இந்த ஆக்சிஜன்லாம் வச்சு இந்த மீட்டர்லாம் போட்டால் பட்டுன்னு போயிடணும் கிருஷ்ணா. அப்படி போகல சார், அவர் கஷ்டப்பட்டாங்க. 10 days 15 days he really suffered. அப்போ யோசிச்சு பார்த்துருக்கேன் சார். அவர் வந்து நான் சாக போகிறேங்கிற அவேர்னஸ் வந்து, நான் வீக்கிங், மை சிஸ்டம் இஸ் ஃபெயிலிங் அப்படின்னு அவருக்கு தெரியும் சார். சிஸ்டம் இஸ் ஃபெயிலிங். he was not prepared to die. அதுதான் முக்கியமான விஷயம். Because he was such a creative personality. அவர் தயாராக இல்லை சார். ஸ்பிரிச்சுவலாக இருந்தால் தயாராக இருப்பாங்க சார். அவர் ஸ்பிரிச்சுவலாகவும் கிடையாது சார். இல்லை, இஸ் a believer but he is not a spiritual person. அவர் பெருசாக ஸ்பிரிச்சுவாலிட்டி பற்றி படிக்க மாட்டார், அதெல்லாம் பண்ண மாட்டார். ஏதோ ஒரு 35 years ஸ்பேனில் வந்து ஒரு மகான் கூட நகரில் வாழ்ந்தவங்கிற வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சது, அவ்வளோதான் சார். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.